நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் நம்பிக்கையுடன். நிராசையாகி போனாலும் பரவாயில்லை, எப்போதும் உயர்ந்த இலக்குகளை குறிவையுங்கள். எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது. விதி ஒரு கதவை மூடும்போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கிறது. தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே, எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய். மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கும். இன்பத்தின் ரகசியம் எதில் அடங்கியிருக்கிறது தெரியுமா? நீ விரும்பியதை செய்வதில் இல்லை, நீ செய்வதை விரும்புவதில்தான். உழைப்பு உடலை வலிமையாக்கும், துன்பங்களே மனதை வலிமையாக்கும். அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், ஆணவம் காலுக்கடியில் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்கட்டும். தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். இது வலிகளால் உரம்போட்ட இதயம் சிறு சிறு துன்பங்களால் துவண்டு விடாது. முட்கள் உள்ள வேலிதான் உறுதியானது. என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் நிற்கும் பொம்மை அல்ல, நீ என்பது நீயே. உன்னை உனக்கு பிடித்தால் போதும். வாழ்வில் சில நேரம் தொடர் கஷ்டங்கள் வரலாம், அவற்றை நம்பிக்கையுடன் சந்தியுங்கள். மனம் தளராதீர்கள், அவைதான் நாளை நாம் பெறப்போகும் வெற்றியின் படிக்கட்டுகள். விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி. நீ வலிமையாக இருக்க வேண்டுமென்றால் துன்பங்களை தனியாக எதிர்கொள். சுமக்கும் வரைதான் பாரம், சுமந்து விடுங்கள். கடக்கும் வரைதான் தூரம், கடந்து விடுங்கள். மற்றவர்கள் உன்னை கீழே வீழ்த்த முயன்றால் நீ அவர்களுக்கு மேலே இருக்கிறாய் என்று அர்த்தம். குழந்தைகள் நடைபழகும் வரை கை கொடுங்கள், நடக்கத் தொடங்கிய பின் நம்பிக்கை கொடுங்கள். நம்பிக்கையை விட தைரியமான ஒன்று வேறெதுவும் இல்லை. நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்தின் இறுதியில் நீரோடை வெற்றி பெறுகிறது. தனது பலத்தினால் அல்ல, தொடர் முயற்சியினால். முயற்சி செய்யுங்கள், எதுவும் முடியும். நீங்கள் எதையாவது மாற்ற விரும்பினால் முதலில் அந்த எண்ணத்தை மாற்றுங்கள். நீங்கள் மாறாமல் எதுவும் மாறாது. உன்னை விட்டு விலகி செல்பவற்றை சந்தோஷமாக வழி அனுப்பி வை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம். எண்ணங்களில் கவனம் வையுங்கள், அவை சொற்களாகின்றன. சொற்களில் கவனம் வையுங்கள், அவை செயல்களாகின்றன. செயல்களில் கவனம் வையுங்கள், அவை பழக்கங்களாகின்றன. பழக்கங்களில் கவனம் வையுங்கள், அவை உங்கள் வாழ்வை தீர்மானிக்கின்றன. விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை. பெரிய துணிக்கடையின் வாசலில் தன் துணிகளை விற்க நம்பிக்கையுடன் நிற்கும் பெரியவரை விட தன்னம்பிக்கை மிக்கோர் உலகில் எவரும் இல்லை. வெற்றி எனும் மரம் வளர வியர்வை என்னும் நீர் ஊற்றித்தான் ஆக வேண்டும். முயற்சி செய்ய தயங்காதே, முயலும் போது உன்னை முட்களும் முத்தமிடும். கடந்து செல், நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான். வெறும் பக்கத்தை மட்டும் திருப்பு, புத்தகத்தை மூடாதே. கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துங்கள், எளிதில் சாதித்து விடுவீர்கள். 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை என்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்தினால் மட்டுமே உன் லட்சியம் இலக்கை அடைய முடியும். கசப்பிலும் சுவையுண்டு, இனிப்பிலும் நஞ்சுண்டு, மகிழ்ச்சியும் துக்கமும் வெறும் மனதளவே. மயங்காமல் வீரநடை போடு. உயர்வோ தாழ்வோ விடியும் வரை போராடு, விடியாது போனால் சாகும் வரை போராடு. பெரிதாக யோசி, சிறிதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது.
வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்துப் பூச்சியாக முடியும். மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும். வாழ்க்கையோடு போராடினால்தான் நீ வரலாறு படைக்க முடியும். நன்றி.